தூத்துக்குடி மாவட்டத்தில் பாஜக நிர்வாகி குஷ்பு பரப்புரை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக மாநில துணைத் தலைவரும் நடிகையுமான குஷ்பு கலந்து கொண்டு அதிமுக வேட்பாளர் கடம்பூர் சே ராஜுவை ஆதரித்து பேசினார். அப்பொழுது திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதைத் தொடர்ந்து விளாத்திகுளத்தில் நடைபெற்ற மற்றொரு பிரச்சார கூட்டத்தில் அதிமுக வேட்பாளர் சத்யாவை ஆதரித்து பேசினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராமு கொணவட்டம் முள்ளிப்பாளையம் பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது முள்ளிப்பாளையம் பகுதியில் இருந்த டீ கடைக்கு சென்ற ராமு திடீரென டீ மாஸ்டராக மாறி அனைவருக்கும் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதி திமுக வேட்பாளர் நிவேதா முருகன் குத்தாலம் அருகே மாம்புள்ளி கிராமத்தில் வாக்கு சேகரிக்க சென்றபோது அடிப்படை வசதிகள் கோரி இளைஞர்கள் அவரை வழிமறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சுந்தர் வாலாஜாபாத் சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராம பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்றனர். மேலும் வாரணாசி கிராமத்தில் தாரை தப்பட்டை முழங்க மேளதாள வாத்தியங்களுடன் குதிரை வண்டி வாகனத்தில் அவர் பரப்புரை மேற்கொண்டார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க தயாரா என்று திருமயம் தொகுதியில் பரப்புரை கூட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சவால் விடுத்தார். உண்மையிலேயே தன்மானமுள்ள சுயமரியாதையுள்ள தனி கட்சியை நடத்தக்கூடிய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தால் இன்று இரவே பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுகவுக்கு கூட்டணி இல்லை என்று அறிவிக்க வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அதிமுக வேட்பாளர் கோ ஹரியை ஆதரித்து நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு வாக்கு சேகரித்தார். திருத்தணி நகர் பகுதியில் அதிமுக வாக்குறுதிகள் குறித்து பேசியவர் பானிபூரி கடையில் நின்று வியாபாரம் செய்து ஆதரவு திரட்டினார். மாமா எனக்கா நீங்க ஒன்று பண்ணுங்க, இன்னைக்கு திருத்தணி தொகுதியில் நம்ம வேட்பாளர் நீங்கள் போது இடமுள்ள சொல்லும் இடமுள்ள வெற்றி வெற்றி வெற்றி. திருச்சி மாவட்டம் முசிறி தொகுதி திமுக வேட்பாளர் கருணை ராஜா தொட்டியம் காட்டுப்புத்தூர் பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்டார். காட்டுப்புத்தூர் பகவதியம்மன் கோவில் முன்பாக வேட்பாளருக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிறகு அவர் திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் செய்த நலத்திட்டங்கள் குறித்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார். சோழிங்கநல்லூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் KP கந்தன் மாட்டு வண்டியில் சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அவருக்கு பொக்லைன் வாகனம் மூலம் மலர் தூவியும் 1000 ஆப்பிள், 10,000 சாக்லேட், 1000 பிஸ்கெட்டுகளால் உருவாக்கப்பட்ட 3 அடுக்கு மாலைகள் அணிவித்தும் அதிமுகவினர் வரவேற்பு அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் கொத்தங்குளம் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் கோரி பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் வாக்கு சேகரிக்க சென்ற நிலையில் மக்களின் குறைகளை கேட்டறிந்ததுடன் உடனடியாக தேர்தல் அதிகாரிகளையும் காவல்துறையினரையும் சம்பவ இடத்திற்கு வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதிகாரிகளின் உறுதிமொழியை தொடர்ந்து மக்கள் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. ஐயனார் கோயில் காளைக்கு மாலை அணிவித்து வேட்பாளர் மரியாதை செலுத்தினார். சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்குடி கிராமத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள சென்ற அதிமுக வேட்பாளர் செந்தில்நாதன் அங்கிருந்த ஆதினமிளகி ஐயனார் கோவிலில் காளைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மேலப்பூங்குடி, திருமன்பட்டி, அம்மன்பட்டி, கீழப்பூங்குடி என ஒவ்வொரு கிராமமாக சென்ற செந்தில்நாதன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் AM முனிரத்னம் செங்கல்நத்தம், தகரக்குப்பம், குப்பக்கல்மேடு, RB கண்டிகை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வாக்கு சேகரித்தார். பல ஆண்டு கோரிக்கையான சிமெண்ட் சாலை, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, கழிவுநீர் கால்வாய், தரைப்பாலம், தார்ச்சாலை உள்ளிட்டவற்றை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்து பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ரவி மனோகர் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்திரா நகர் பகுதியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் டாக்டர் கோபால் சந்து, பைரவன் கோவில் தெரு மற்றும் கோசாலை விநாயகர் கோவில் ஆகிய பகுதிகளில் வாக்காளர்களை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். அதனைத் தொடர்ந்து பழனியின் முக்கிய பகுதிகளான மாரியம்மன் கோவில், ஆவணி மூல வீதி மற்றும் கிழக்கிரத வீதி ஆகிய இடங்களில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நம்முடைய பழனி மண்ணுக்கு சொந்தக்காரர் ரவி மனோகர் அவர்கள் உங்களை எல்லாம் சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தருமபுரி சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொம்மச்சமுத்திரம், பாலவாடி, கானாப்பட்டி, நாகலாபுரம், கூரம்பட்டி, மூக்கனஹள்ளி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனுக்கு பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் கிருஷ்ணமுரளி செங்கோட்டை நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அமைந்தவுடன் தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என உறுதியளித்தார். திருமங்கலம் தொகுதியை கண் இமை போல தான் காத்து வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். உதயகுமார் தெரிவித்துள்ளார். திருமங்கலம் தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், திமுக என்ன கூறினாலும் மக்கள் இரட்டை இலைக்குத்தான் வாக்களிப்பார்கள் என தெரிவித்தார். நீங்கள் என்னை கண்ணை போல் பாதுகாப்பதும், நான் உங்களை கண்ணை போல் பாதுகாப்பதும், கண்ணை இமை காப்பது போல் பாதுகாத்து இருக்கிற காரணத்தினாலே நான். திண்டுக்கல் அருகே தேர்தல் விதிமுறைகளை மீறி பொதுமக்களை அடைத்து வைத்து தமிழர் தேசிய கட்சியினர் கறிவிருந்து வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நத்தம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 1000க்கும் மேற்பட்டோரை லாரி மற்றும் வேன்கள் மூலமாக அழைத்து சென்று மலையடிவார பகுதியில் வைத்து மதுவுடன் கறிவிருந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த அதிமுகவினர் விருந்து ஏற்பாட்டாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் தொகுதி திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் குதிரை வண்டியை ஒட்டி பரப்புரையில் ஈடுபட்டார். கல்யாண சுந்தரபுரம், அலிவலம், தப்பலாம்புலியூர், புலிவலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பூண்டி கலைவாணன் வாக்கு சேகரித்தார். அலிவலம் குதிரை மீது 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணம் செய்த அவர் பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். திமுகவின் 8000 ரூபாய் டோக்கன் வெறும் நாடகம் என்று அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் காளியம்மாள் விமர்சித்துள்ளார். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், SP வேலுமணிக்கு எதிராக டம்மி வேட்பாளரை நிறுத்தி திமுக முன்கூட்டியே தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் கூறினார். திமுகவோட தேர்தல் வாக்குறுதி 8000 ரூபாய் கூப்பன். இதுல ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டுமா? ஸ்டாலின் 5 வருஷம் தொடர்ந்ததுக்கே நான் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டீங்க. மீண்டும் தொடர்ந்தால். திருவிக நகர் தொகுதியில் வேட்பாளருக்கு பட்டாசு வெடித்து வரவேற்பளிக்கப்பட்டது. சென்னை திருவிக நகர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவிக நகர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் திருவிக நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் பொதுமக்கள் அவரை வரவேற்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்செங்கோடு நகர பகுதிகளான ராஜா கவுண்டம்பாளையம், சந்தப்பேட்டை, ராஜீவ் நகர், சூரியம்பாளையம், ஜீவா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் சூரியம்பாளையம் பகுதியில் கைத்தறிகளை இயக்கியும் ஆதரவு திரட்டினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் மகாலட்சுமி பம்பை வாத்தியம் வாசித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாளைய ஏகாம்பர நல்லூர் கிராமத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது அவர் பம்பை வாத்தியம் வாசித்தார். முன்னதாக அவருக்கு கிராம மக்கள் மலர் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதி அதிமுக வேட்பாளர் KC வீரமணி அம்மனாங்கோயில் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் கஞ்சா நடமாட்டத்தால் இளைஞர்கள் சீரழிந்து விட்டதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் சாடினார். மேலும் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி ஆதரவு திரட்டினார்.
மத்திய பாஜக அரசு நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பு மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்துக் கொண்டிருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத் குற்றம் சாட்டியுள்ளார். கோவில்பட்டியில் திமுக வேட்பாளர் கருணாநிதியை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர் பாஜக அரசின் மோசமான நடவடிக்கைகளை பார்த்துக் கொண்டு அதிமுக மௌனமாக இருப்பதாகவும் விமர்சித்தார். And the states have their own powers and rights under the constitution. But the BJP and the RSS government has been attacking these rights of the states. நாகை தொகுதி மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் ஜவாஹிருல்லா இந்திய வர்த்தக தொழிற்குழும கூட்டத்தில் பங்கேற்று ஆதரவு திரட்டினார். அப்போது வணிகர்கள் அளித்த கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட அவர் நாகை சர்வதேச துறைமுகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு கூடுதல் சரக்கு மற்றும் பயணிகள் கப்பல்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார்.